நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். தேவலோக அமராவதியை போல ஆந்திர மாநில தலைநகராக அமராவதி அமையும். ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி திருக்கோவில் விரிவாக்க சங்கு ஸ்தாபன பூஜையில் பங்கேற்ற ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு. திருமலை வேத விஞ்ஞான பீடத்தில் சுந்தரகாண்ட பாராயணம். உலக நன்மை வேண்டி நடத்துகிறது திருமலை திருப்பதி தேவஸ்தானம். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு திருமஞ்சனம். ஏராளமான பக்தர்கள் தரிசனம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய ஊஞ்சல் உற்சவம். சர்வ அலங்காரத்துடன் பவனி வந்த ஸ்ரீ ரங்கநாச்சியார். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவில் கார்த்திகை தீப திருவிழா. நாக வாகனத்திலும் கல்ப விருட்சத்திலும் பவனி வந்த சந்திரசேகரர். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். ஆந்திர மாநில தலைநகரான அமராவதி வெங்கடபாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி கோவிலில் மகா பிரகாரம் சதுர்வார கோபுரங்கள் நிர்மாணிக்க அத்தியஸ்தக சிவநியாசம் எனும் சங்கு ஸ்தாபன நிகழ்வு வேத முறைப்படி ஆந்திர மாநில முதலமைச்சர் திரு நாரா சந்திரபாபு நாயுடு முன்னிலையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. வெங்கடபாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி திருக்கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் மேடை மீது பிரதான கலசங்களையும் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் பெருமாளையும் எழுந்தருளச் செய்து வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி குண்டத்தில் அக்னி வார்த்து யாக பூஜைகளை துவக்கினர். இதனிடையே ஆந்திர முதலமைச்சர் திரு நாரா சந்திரபாபு நாயுடு அவர்கள் வருகை தந்ததும் திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் திரு BR நாயுடு, செயல் அலுவலர் திரு அனில்குமார் சிங்கால் ஆகியோர் வரவேற்க அர்ச்சகர்கள் சிறப்பு மரியாதைகளுடன் அவரை யாகசாலைக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு முதலமைச்சரின் முன்னிலையில் வேத மந்திர உச்சாடனங்களோடு குண்டத்தில் பலவித மூலிகை பொருட்களை சேர்ப்பித்து யாகத்தை சிறப்பாக வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் மேடை மீது எழுந்தருளியிருந்த தாயார்கள் சமேத்த உற்சவர் பெருமாளுக்கு ஆரத்தி காண்பித்ததும் முதலமைச்சருக்கு வேதாசீர்வச்சனம் நடத்தப்பட்டது. பின்னர் ஆலய பிரகாரத்தில் பல்வேறு முறைப்பாடுகள் நடத்தப்பட்டதும் சங்கு ஸ்தாபன நிகழ்வு நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து முதலமைச்சர் ஆலய பெயர் பலகையை திறந்து வைத்ததும் கோவில் அமைய உள்ள பகுதியை குறித்து அவரிடம் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. பின்னர் முதலமைச்சருக்கு எம்பெருமானின் லட்டு மற்றும் வடை பிரசாதமாக வழங்கி வேதாசீர்வச்சனம் நடத்தப்பட்டது. பிறகு செய்தியாளரிடம் பேசிய முதலமைச்சர் திரு நாரா சந்திரபாபு நாயுடு அவர்கள் பவித்திரமான நிகழ்வுக்காக துவக்க விழா நடைபெற்றதாக தெரிவித்தார். தேவலோகத்தின் தலைநகர் அமராவதி என்றால் ஆந்திர மாநில தலைநகராக அமராவதியை ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி ரட்சித்து காத்து அருள்வார் என குறிப்பிட்டார். மேலும் 2019 ஆலயம் அமைக்க சங்கல்பம் செய்து கொண்டதாகவும் அப்போதே அமராவதி என பெயர் சூட்டப்பட்டதாகவும் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர் இப்பகுதி மக்களை மனதார வாழ்த்தி நன்றி கூறுவதாகவும் 29,000 பேர் 33,000 ஏக்கர் பூமியை வழங்கியதாகவும் அனைவருக்கும் தனது உளமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டார். 25 ஏக்கர் நிலத்தில் புனித பூமி கிருஷ்ணா நதி பாயும் கரையில் ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி ஆலயம் அமைந்தது நமக்கு உத்வேகத்தை கொடுப்பதாக தெரிவித்தார். தேவலோக அமராவதி போன்று நமது அமராவதி நகரமும் அமைய அந்த தேவனான ஸ்ரீ வெங்கடேசனை வேண்டுவதாகவும் குறிப்பிட்டார். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் இன்று முதல் டிசம்பர் 13ஆம் தேதி வரை உலக நன்மை மற்றும் மக்கள் ஆயுள் ஆரோக்கியத்துடன் வாழ சுந்தரகாண்ட பாராயண தீட்சைக்கு சாஸ்திர முறைப்படி அங்குரார்ப்பணம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு திருமலையில் உள்ள தர்மகிரி வேத விஞ்ஞான பீடத்தில் அதன் தலைவர் குப்பா சிவசுப்பிரமணியம் அவதானி முன்னிலையில் ஆகம வேத பண்டிதர்கள் விஸ்வக்சேன பூஜை, புண்ணியகவாச்சனம், சங்கல்ப பூஜை, மேதினி மிருத் சங்கிரகணம் உள்ளிட்ட பல்வேறு முறைப்பாடுகளோடு பூஜைகளை துவக்கினர். தொடர்ந்து வேத பண்டிதர்களுக்கு வஸ்திரங்கள் வழங்கியதும் அங்குரார்ப்பண நிகழ்வை துவக்கினர்.
வேத மந்திர உச்சாடனங்களுடன் புற்று மண்ணை சேகரித்து அதனை சுமந்தவாறு வந்து மேடை மீது வைத்திருந்த பாலிகைகளில் புற்று மண்ணுடன் நவதானியங்களை சேர்ப்பித்தனர். பிறகு பாலிகைகளுக்கு ஆரத்தி காட்டியதும் ஸ்ரீ வெங்கடேச பெருமாளுக்கும் கலசங்களுக்கும் ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. இதையடுத்து பேசிய வேத விஞ்ஞான பீடத்தின் தலைவர், இன்று முதல் 13ஆம் தேதி வரை திருமலையிலுள்ள தர்மகிரியில் 16 பண்டிதர்கள் சுந்தரகாண்ட பாராயணம் செய்வார்கள் என்றும், அதே நேரத்தில் வேத விஞ்ஞான பீடத்தில் 16 பண்டிதர்கள் ஹோமம், ஜபம், வேத பாராயணம் ஆகியவற்றை நடத்துவார்கள் என்றும் குறிப்பிட்டார். மேலும் இந்த நிகழ்வு தினமும் காலை 8:30 மணி முதல் 10 மணி வரையில் நடைபெற உள்ளதாகவும் தெரிவித்தார். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை தியாகராய நகரில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் இன்று காலை ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த சுவாமி தாயார் முன்பு அபிஷேக பீடத்தின் மேல் உற்சவர் ஸ்ரீ பத்மாவதி தாயாரை கொலுவிருக்கச் செய்து நீராஜனம் சமர்ப்பித்தனர். தொடர்ந்து வேத மந்திர உச்சாடனங்களுடன் தாயாருக்கு அபிஷேகம் துவக்கப்பட்டது. 4 திருக்கரங்கள் கொண்டு அபயமும் வரதமும் காட்டி அருள் புரிந்த ஸ்ரீஹரி பத்தினிக்கு பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். மங்கள வாத்தியங்கள் முழங்க ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க தாயாருக்கு மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து குங்குமப்பூவால் திலகம் இட்டு தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தியும் காண்பித்தனர். தொடர்ந்து தாயாருக்கு புனித நீரையும் ஊற்றி திருமஞ்சனத்தை நிறைவு செய்து அனைவர் மீதும் அபிஷேக நீர் தெளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் ஆலய அதிகாரிகள், அர்ச்சகர்கள், திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். 108 திவ்ய தேசங்களில் முதன்மையான ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் ஸ்ரீ ரங்கநாயகிக்கு ஊஞ்சல் உற்சவம் வைபவமாக நடைபெற்று வருகிறது. முன்னதாக ஸ்ரீபாதம் தாங்கிகள் தாயார் சன்னதிக்குள் சென்று கொட்டு முழங்கியபடி இருக்க வெள்ளி தோளுக்கினியானில் உற்சவரை அமர்த்தி கொண்டு வெளியே சுமந்து வந்தனர். தாயார் முன்பு ஆச்சாரிய புருஷர்களுக்கு மரியாதைகள் செய்யப்பட்டன. பிறகு ஸ்ரீ ரங்கநாயகிக்கு தங்க திருக்குடை பிடித்து சாமரம் ஆலவட்டம் வீசியபடி அழைத்து வந்தனர். தண்டங்கள், தீப்பந்தங்கள் முன்னே செல்ல ஏராளமான பக்தர்கள் உடன் வர ஸ்ரீ ரங்கநாயகியை பிரகாரங்கள் வழியாக அழைத்து வந்து ஊஞ்சல் மண்டபத்தின் முன்பு நிறுத்தி திருவந்திக்காப்பு நடத்தப்பட்டது. பிறகு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சலில் தாயாரை கொலுவிருக்கச் செய்து தூப தீபங்கள் காட்டப்பட்டன. தொடர்ந்து தாயாரின் சடாரிக்கு அபிஷேகம் செய்து ஸ்ரீ ரங்கநாயகிக்கு சாயரட்சை இடப்பட்டது. நாச்சியாருக்கு புதுப்பட்டு சேலை கட்டி சர்வாபரணங்களுடன் முத்து வளைய கிரீடம் சூட்டி அலங்கரித்திருந்தனர். அழகாக காட்சி கொடுத்த தாயார் முன்பு சேவையும் வேத விண்ணப்பமும் செய்யப்பட்டது. நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க ஊஞ்சல் ஆடியபடி திருக்காட்சி தந்த ஸ்ரீ ரங்கநாயகியை ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் நடைபெற்று வரும் கார்த்திகை தீப திருவிழாவின் ஒரு பகுதியாக
உற்சவர் ஸ்ரீ சந்திரசேகரர் அம்பிகையுடன் நாக வாகனத்திலும் கல்ப விருட்சத்திலும் பவனி வந்து பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினார். 4ஆம் நாள் காலை ஆலய உள் வளாகத்திலிருந்து உற்சவர் ஸ்ரீ சந்திரசேகரரை கேடயத்தின் மேல் அம்பிகையுடன் எழுந்தருளச் செய்து சிவபாதம் தாங்கிகள் வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். ஏராளமான பக்தர்கள் உடன் வர உற்சவ மூர்த்திகளை ஆலயத்தின் வெளியே இருக்கும் 16 கால் மண்டபத்திற்கு அழைத்து வந்து நாக வாகனத்தில் கொலுவிருக்கச் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு வாகனத்தில் வண்ணமயமான சுழலும் திருக்குடைகளை வைத்து ஊர்வலம் புறப்பட்டனர். வெள்ளி மூஷிக வாகனத்தில் கணநாதன் முன்னே செல்ல ஸ்ரீ சந்திரசேகரர் பின்தொடர திருவீதி புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. இதையடுத்து மாலை வேளையில் 16 கால் மண்டபத்தின் முன்பு பஞ்சமூர்த்திகளை எழுந்தருளச் செய்திருந்தனர். ஆலய உள் வளாகத்திலிருந்து உற்சவர்களை சுமந்து வந்து 16 கால் மண்டபத்தில் கல்ப விருட்ச வாகனத்தின் மீது கொலுவிருக்கச் செய்தனர். கேட்டதை தரும் கல்ப விருட்சத்தின் கீழே கேட்ட வரம் அருளும் ஈசன் சர்வ அலங்காரத்தோடு திருக்காட்சி தந்தருள ஆரதி காட்டப்பட்டது. பிறகு மின் ஒளியில் பிரகாசமாக காட்சி தந்தவாறு பஞ்சமூர்த்திகள் அருள் புரிய ஏராளமான பக்தர்கள் கண்ணார கண்டு வழிபட்டனர். இதையடுத்து பக்தர்கள் நடுவே பஞ்சமூர்த்திகள் பவனி வந்து அருள் புரிந்தனர். மன்னார்குடியில் புகழ்பெற்ற ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் திருவோணத்தை முன்னிட்டு உற்சவருக்கு பிரகார புறப்பாடு நடைபெற்றது. இதை முன்னிட்டு உற்சவர் ஸ்ரீ ராஜகோபாலனுக்கு சிகப்பு கரை வைத்த வெண்ணிற பட்டாடை கட்டி காலில் தண்டையும் தங்க யக்னோபவீதமும் சாற்றி திருமார்பில் லட்சுமி பதக்கம், ஒட்டியானம், காதணிகள் ஆகிய ஆபரணங்களோடு தங்க கிரீடம் சூட்டி கையில் வேத்திரம் எனும் சாட்டை தந்து மாலையணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். புன்னகை தவழும் திருமுகத்தோடு ஒய்யாரமாக நின்று அருள் புரிந்த உற்சவரை கேடயத்தின் மேல் நிறுத்தி ஸ்ரீபாதம் தாங்கிகள் ஆலய உள் வளாகத்திலிருந்து சுமந்து வந்தனர். பிறகு பரிவார தெய்வ சன்னதிகள், ஆழ்வார் ஆச்சாரியார் சன்னதிகள் முன்பு ஸ்ரீ ராஜகோபாலனை எழுந்தருளச் செய்ததும் பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தனர். பிறகு கோவிலை சுற்றி வந்த உற்சவருக்கு கற்பூர ஆரத்தி காட்டியதும் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் கார்த்திகை தீப திருநாளன்று சொக்கப்பனைக்காக முகூர்த்த கால் நடும் விழா நடைபெற்றது. இதையொட்டி ஆலய வளாகத்தில் 20 அடி உயரமுள்ள தென்னை மர காலின் நுனியில் மாவிலை மற்றும் பூமாலை கட்டி அலங்கரித்து வைத்திருந்தனர். அர்ச்சகர்கள் வெற்றிலை, பாக்கு உள்ளிட்ட மங்கல பொருட்களை வைத்து ஆலய அதிகாரிகள் மற்றும் கைங்கரியப்பரர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் பூஜைகளை துவக்கினர். ஸ்ரீ ஹனுமார் சன்னதி முன்பு மந்திரங்கள் ஓதியபடி முறைப்பாடுகள் நடத்தப்பட்டதும் கலசாராதனை நடத்தி பூமியில் தோண்டப்பட்ட குழியில் புனித நீர் தெளித்து தென்னை மர கால் மீதும் புனித நீர் ஊற்றி சந்தனம் வைத்து அலங்கரித்தனர். தொடர்ந்து தேங்காய், பழங்கள் நிவேதித்து மந்திர உச்சாடனங்களுடன் மங்கள வாத்தியங்கள் முழங்க ஆலய ஊழியர்கள் 20 அடி உயர தென்னை மர காலை பூமியில் ஊன்றினர். கோவில் யானைகள் வணங்க அனைவருக்கும் சந்தனம் கொடுத்து பூஜைகளை நிறைவு செய்தனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் அமைந்திருக்கும் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் கார்த்திகை உற்சவத்தை முன்னிட்டு ஆதி தம்பதிகள் வெள்ளி ரிஷப வாகனத்தில் பவனி வந்து அருள் பாலித்தனர். முன்னதாக வெள்ளி ரிஷப வாகனத்தின் மேல் சுவாமி அம்பாள் உற்சவ மூர்த்திகளை எழுந்தருளச் செய்திருந்தனர். வெள்ளி குடம் தாங்கியபடி அம்பிகையும் சூலம் ஏந்தியவாறு ஈசனும் திருக்காட்சி தர புறப்பாடு துவங்கியது. விசேஷ அலங்காரத்தில் ஆதி தம்பதிகள் நகரின் முக்கிய வீதிகள் வழியே பவனி வர பக்தர்கள் கண்ணார கண்டு கற்பூர ஆரத்திகள் சமர்ப்பித்து தரிசனம் செய்து வழிபட்டனர். பல்வேறு வீதிகள் வழியாக உலா சென்ற ஆதி தம்பதிகளை மீண்டும் ஆலயத்திற்குள் பிரவேசிக்கச் செய்தனர். ஈரோடு மாவட்டம் பவானி, கேசரி மங்கலம் அருகே குச்சிப்பாளையம், கிருஷ்ணாபுரம் வாய்க்கால் மேடு பகுதியில் உள்ள ஸ்ரீ சபரிகிரிவாசன் ஸ்ரீ ஐயப்பன் திருக்கோவிலில் மூலவருக்கு விசேஷ அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோவில் மூலவரான ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு திருமுகத்தில் சந்தன காப்பு சாற்றி வெண்பட்டு உடுத்தி ஆபரணங்களுடன் கிரீடமும் மலர் மாலைகளும் அணிவித்து விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். 18 படிகளையும் எதிரே நிறுத்தி மலர்கள் கொண்டு அலங்கரித்து அருகே உற்சவரையும் கொலுவிருக்கச் செய்திருந்தனர்.
ஸ்ரீ ஹரிஹரசுதனுக்கு மலர்கள் தூவி அர்ச்சனை செய்ததும் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் பூஜையில் பங்கேற்று ஸ்ரீ ஐயப்ப சுவாமியை பரவசத்துடன் வணங்கி வழிபட்டனர். கரூர் மூக்கணாங்குறிச்சி கிராமத்தில் உள்ள அருள்மிகு வீரபாண்டீஸ்வரர் கோவிலில் குடிக்கொண்டுள்ள சுப்பிரமணிய சுவாமிக்கு அபிஷேக அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோவிலில் தனி சன்னதி கொண்டு ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக எழுந்தருளியிருக்கும் சுப்பிரமணிய சுவாமிக்கு எண்ணெய் காப்பு சாற்றி மாவு கரைசல், அபிஷேக பொடி, மஞ்சள், விபூதி உள்ளிட்ட பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் அழகனுக்கு வெண்ணிற ஆடையும் தேவியர்களுக்கு சிகப்பு பட்டாடைகளும் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்தனர். அபயம் காண்பித்து வேலும் கொடியும் தாங்கியபடி அழகனும் புன்னகை தவழும் திருமுகங்களோடு தேவியர்களும் அழகாக திருக்காட்சி தந்தனர். தொடர்ந்து திருநாமங்கள் கூறி அரளிப்பூக்களால் அர்ச்சனை செய்து தேங்காய் பழங்கள் நிவேதித்து தெய்வங்களுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவில் கார்த்திகை திருவிழாவை முன்னிட்டு ஆண்டுதோறும் இந்து ஆன்மீக சேவா சமிதி அறக்கட்டளை சார்பில் திருக்குடைகள் வழங்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் 12ஆம் ஆண்டாக திருக்குடை உபய யாத்திரை காஞ்சிபுரம் வந்தடைந்தது. இதை முன்னிட்டு அண்ணாமலையார் திருக்கோவிலிலிருந்து சுவாமி அம்பாள் உற்சவ மூர்த்திகளை வாகனத்தில் அமர்த்தி கொண்டு ஆரத்தி காட்டியதும் யாத்திரை துவங்கியது. திருக்குடைகளை சுமந்து கொண்டு பல்வேறு வீதிகள் வழியே சிவநாம கோஷங்களை எழுப்பியபடி ஊர்வலமாக சென்றனர். கும்பகோணத்தில் பிரசித்தி பெற்ற சைவ திருத்தலங்களில் முதன்மையானதாக விளங்கும் அருள்மிகு மங்களாம்பிகை உடனமர் ஸ்ரீ ஆதி கும்பேஸ்வர சுவாமி கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு தீர்த்தகுட ஊர்வலமும் அதைத் தொடர்ந்து முதற்கால யாக பூஜைகளும் நடைபெற்றன. முன்னதாக கோவில் யானை, நடன குதிரைகள் முன்னே செல்ல நாதஸ்வர மேளதாளங்களோடு அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் பிரதான கலசங்களையும் வாகனத்தில் மற்ற கலசங்களையும் வைத்து ஊர்வலம் புறப்பட்டனர். 7 முதல் 45 கிலோ எடையிலான கலசங்களை சுமார் பல லட்சம் ரூபாய் செலவில் விசேஷ கை வேலைப்பாடுகளுடன் அழகாக அமைத்திருந்தனர். நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ரதத்தில் உலா வந்த விமான கலசங்களை வழிநடையிலும் பக்தர்கள் பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். இதையடுத்து கும்பாபிஷேக நிகழ்வின் தொடக்கமாக திருக்கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் பிரம்மாண்ட யாகசாலையில் சுவாமி அம்பாள் திருவுருவங்களை விசேஷ அலங்காரத்துடன் நிறுத்தியிருந்தனர். வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி கணபதி பூஜையோடு முதற்கால யாக பூஜையை துவக்கினர். பல வடிவ குண்டங்களில் அக்னி வார்த்து பல்வேறு மூலிகை பொருட்களை சேர்ப்பித்தனர். தொடர்ந்து குண்டத்தில் மந்திர உச்சாடனங்களோடு பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் பிரதான கலசத்திற்கு ஆரத்திகள் காட்டி பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் நடத்தப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் முதற்கால யாக பூஜையில் பங்கேற்று பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். திருச்சி மாவட்டம் தொட்டியம் அருகே காட்டுப்புத்தூரில் அமைந்திருக்கும் அருள்மிகு பிடாரி மதுரகாளியம்மன் கோவிலில் புதிய தூக்குத்தேர் வெள்ளோட்டத்தை முன்னிட்டு பக்தர்கள் பங்கேற்ற தீர்த்தகுட ஊர்வலமும் தேர் வெள்ளோட்டமும் சிறப்பாக நடைபெற்றன. முன்னதாக இசை வாத்தியங்களோடு ஏராளமான பக்தர்கள் காவிரியிலிருந்து குடங்களில் புனித நீர் நிரப்பிக்கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். நகரின் பல்வேறு வீதிகள் வழியாக பக்தர்கள் தீர்த்த குடங்களை சுமந்து கொண்டு ஊர்வலமாக வந்தனர். தாரை தப்பட்டைகள் முன்னே செல்ல சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை தீர்த்த குடங்களை சுமந்து கொண்டு ஊர்வலமாக வந்து கோவிலை அடைந்தனர். அங்கு மூலவருக்கு தீர்த்த குடங்கள் சேர்ப்பிக்கப்பட்டன. இதையடுத்து கோவில் மூலவர் சன்னதியிலிருந்து பூஜிக்கப்பட்ட பிரதான கலசத்தை அர்ச்சகர் கைத்தலமாக ஏந்தி வந்து கோவிலின் வெளியே நிறுத்தப்பட்டிருந்த தூக்கு தேரில் பிரதிஷ்டை செய்தார். வண்ண மலர் மாலைகளாலும் எலுமிச்சை மாலைகளாலும் விசேஷமாக அலங்கரிக்கப்பட்டிருந்த தூக்கு தேரை ஏராளமானோர் சுமந்து கொண்டதும் உலா துவங்கியது. ஏராளமான இளைஞர்கள் மற்றும் பக்தர்கள் தூக்கு தேரை சுமந்தவாறு ஊரை சுற்றி வலம் வந்தனர். ஊரின் முக்கிய வீதிகள், தோட்டங்கள் வழியாக தூக்கு தேர் ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. நாமக்கல் மாவட்டம் மணப்பள்ளியில் இருக்கும் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் திருவோணத்தை முன்னிட்டு
மூலவர்களுக்கு சிறப்பு அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோவில் கருவறையில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக நின்ற திருமேனியுடன் அருள் புரியும் ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு வெண்ணிற பட்டாடை கட்டி காசுமாலையுடன் ஹாரங்களும் கண்மலர்களோடு காதணிகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். உபயநாச்சியார்களும் வண்ணச் சேலைகளோடு திருக்காட்சி தர அஷ்டோத்தர நாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சனை செய்தனர். அபயம் காட்டி சங்கு சக்கரதாரியாக அருள் புரிந்த ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கும் இருபுறம் எழுந்தருளியிருந்த உபயநாச்சியார்களுக்கும் நைவேத்தியம் சமர்ப்பித்து தீபாரதி காட்டி சுவாமி தரிசனம் செய்த பக்தர்களுக்கு தீர்த்த பிரசாதம் வழங்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டையில் அமைந்திருக்கும் அருள்மிகு சிவகாமி அம்பாள் உடனுரை ஸ்ரீ கரிகால சோழீஸ்வரர் கோவிலில் தனி சன்னதி கொண்டு அருள் புரியும் சுப்பிரமணிய சுவாமிக்கு சஷ்டியையொட்டி விசேஷ பூஜைகள் நடைபெற்றன. சிவாலய வளாகத்தில் தனி சன்னதி கொண்டு மயில் வாகனத்தின் மீது அமர்ந்து சுப்பிரமணிய சுவாமி திருக்காட்சி தர அவரின் இருபுறமும் ஸ்ரீ வள்ளியும் தெய்வானையும் எழுந்தருளி இருக்க அபிஷேகத்தை துவக்கினர். அபயமும் வரதமும் காட்டியபடி அருள் புரிந்த அழகனுக்கு பலவித நறுமண திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பிறகு ஈசன் மைந்தனுக்கு வஸ்திரம் கட்டி சந்தன குங்குமம் வைத்து கடம்பத்துடன் மலர்ச்சரங்களும் மாலைகளும் சூட்டி அலங்காரம் செய்தனர். வெற்றி வடிவேலுடன் அழகாக காட்சி தந்த கார்த்திகை மைந்தனுக்கு ஆரத்தி காட்டி திருநாமங்கள் கூறி உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்ததும் மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் அழகனை மனமுருக வேண்டி தரிசித்தனர். பழைய தர்மபுரியில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு லிங்காதர லிங்கேஸ்வர சுவாமி கோவில் திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. முன்னதாக ஸ்ரீ விநாயகர் திருக்கோவிலிலிருந்து ஸ்ரீ வீரகாசி மற்றும் ஸ்ரீ லிங்கேஸ்வர சுவாமி வேடமணிந்தவர்களும் தீர்த்த குடம் சுமந்தபடி பெண்களும் ஊர்வலம் புறப்பட்டனர். பல்வேறு வீதிகள் வழியாக தாரை தப்பட்டைகளோடு சென்ற ஊர்வலம் நிறைவாக கோவிலை அடைந்தது. பிறகு யாகசாலையிலிருந்து பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு மங்கள வாத்தியங்களுடன் வேத பண்டிதர்கள் கோவிலை சுற்றி வலம் வந்து கோபுர உச்சியை அடைந்தனர். அங்கு விமான கலசத்திற்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் கோபுர தரிசனம் செய்த பக்தர்கள் மீதும் தெளித்தனர். இதைத் தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ லிங்கேஸ்வர சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து ஆரத்தி காட்டப்பட்டதை ஏராளமான பக்தர்கள் தரிசித்ததும் அனைவருக்கும் அன்னப்பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். தேவலோக அமராவதியை போல ஆந்திர மாநில தலைநகராக அமராவதி அமையும். ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி திருக்கோவில் விரிவாக்க சங்கு ஸ்தாபன பூஜையில் பங்கேற்ற ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு. திருமலை வேத விஞ்ஞான பீடத்தில் சுந்தரகாண்ட பாராயணம். உலக நன்மை வேண்டி நடத்துகிறது திருமலை திருப்பதி தேவஸ்தானம். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு திருமஞ்சனம். ஏராளமான பக்தர்கள் தரிசனம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய ஊஞ்சல் உற்சவம். சர்வ அலங்காரத்துடன் பவனி வந்த ஸ்ரீ ரங்கநாச்சியார். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவில் கார்த்திகை தீப திருவிழா. நாக வாகனத்திலும் கல்ப விருட்சத்திலும் பவனி வந்த சந்திரசேகரர். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.